ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த டிசைனுக்கு ஹாஃப் சாலி கட் பீஸ் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் சிம்பிள் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். நான் ஜரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு கட் பீட்ஸையும் நான் அதில் வச்சு இதில் வந்து லாக் நம்ம செயினோட நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு நான் ஒவ்வொரு பீட்ஸையும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தைக்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நாட் வந்து நம்ம போட்டோன்னா டக்கு டக்குன்னு அவுறுது, கீழே இழுத்த உடனே கட் ஆகிடுது அப்படின்னா நமக்கு இது வந்து நல்ல ட்ரைனிங் ஆகும். ஏன்னா இது கட்டாயி தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். பட் நம்ம வந்து இது பிகினராக இருக்கும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். நமக்கு நல்ல நாட் போடுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது. நம்ம நார்மலாக இந்த மாதிரி கட் பீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளவுஸில் வந்து ரெகுலர் செயின் ஸ்டிச்லே போட்டு நம்ம முடிச்சிடலாம். பட் இது மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துலலாம் வச்சுட்டு நான் காட்டுறேன். எனக்கு தேவையான இடத்துலலாம் இந்த மாதிரி பீட்ஸை வந்து நான் தைச்சிட்டேன். எல்லாமே நாட் போட்டு தைச்சிட்டேன். இப்போ நான் த்ரெட் வச்சு இந்த டிசைன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் நார்மலாக 2 நூல் எடுத்துகிட்டு டபுள் நூலில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் போடுறேன். நான் அந்த டிசைன் முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே பீட்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ப்ளவுஸில் இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணும்போது முதல்ல பீட்ஸு, ஸ்டோன்ஸு எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் த்ரெட்டோ ஜரியோ அவுட்லைன் கொடுக்கணும். நான் இப்போ பீட்ஸ் எல்லாம் தைச்சதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக வந்து ஃப்ளவர் மாதிரி லேயர்ஸில் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இதே மாதிரி நடுவில் பூ, அப்புறம் வந்து கீழே உள்ள கொடி எல்லாமே வந்து நான் இதே பிங்க் கலர் த்ரெட் வச்சு நான் அவுட்லைன் போட போகிறேன். நான் ஜஸ்ட் எல்லாமே வந்து செயின் ஸ்டிச்சாக தான் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் கொடுக்கும்போது நம்ம செயின் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நான் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு டியூட்டோரியலில் பார்க்கலாம்.